ஹலோ எவ்ரிவான், வெல்கம் பேக் டு சௌந்தர்யா ஜாப் இன்ஃபர்மேஷன். ரிலீஸ் பண்ணிருக்க பொசிஷன் அப்படின்னு பார்க்கும்போது ஆஃபீஸ் அசிஸ்டன்ட், ஃபேக்கல்ட்டி, வாட்ச்மேன் அண்டு கார்டனர். ஸோ இந்த பொசிஷனுக்காக தான் ரிலீஸிங் ஷேர் பண்ணியிருக்காங்க. ஸோ இதை பற்றி நம்ம ஃபுல் வீடியோவை பார்க்கலாம். ஏஜ் லிமிட்டட் வந்து 22-40 இருக்கணும் அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸ்பெசிஃபிக்காக இந்த ஜாபில் என்ன ஒரு ப்ளஸ் அப்படின்னு பார்க்கும்போது எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் 8th ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஸோ ஒரு ரைட்டன் எக்ஸாம், டைரக்ட் இன்டர்வியூ. சேலரி பார்க்கும்போது 12K 12,000 ஸ்டார்ட் பண்ணி 40,000 வரையும் சேலரி கொடுக்குறாங்க. ஸோ ஆல்ரெடி ஷேர் பண்ண ஃபேக்கல்ட்டிக்கு மொத்தம் அவங்க சில டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க. அதாவது 22-40 ஏஜ் இருக்கணும். குவாலிஃபிகேஷன் அப்படின்னு பார்க்கும்போது இந்த குவாலிஃபிகேஷன், அதாவது இந்த ஜாப்க்கு வந்து ஸ்பெசிஃபிக்காக டிகிரி ஃபினிஷ் பண்ணியிருக்கணும். சயின்ஸ், காமர்ஸ் இல்லை போஸ்ட் கிராஜுவேட் படிச்சிருக்கணும். எக்ஸ்டர்னலாக லோக்கல் லாங்குவேஜ் தெரிஞ்சிருக்கணும். இங்கிலீஷ், ஹிந்தி லாங்குவேஜ் தெரிஞ்சிருக்கணும். டைப்பிங் ஸ்கில். அப்புறம் பார்க்கும்போது நமக்கு நார்மலாக வந்து எந்த லாங்குவேஜில் வந்து பேச தெரிஞ்சிருக்கிறதுல எக்ஸலண்ட்டாக இருக்கணும். அதாவது நம்ம போகிற லோக்கல் லாங்குவேஜில் எக்ஸலன்ட் ஸ்பீக்கிங் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு ஆஃப்டர் ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் ஏஜ் வந்து சேம் தான். குவாலிஃபிகேஷன் அப்படின்னு பார்க்கும்போது BSW, BA, BCom, கம்ப்யூட்டர் நாலேஜ் இருக்கணும். ஹிந்தி, இங்கிலீஷ் இருக்கணும். MS ஆஃபீஸ் படிச்சிருக்கணும். டேலி அண்ட் இன்டர்நெட் பற்றின நாலேஜ் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆல்மோஸ்ட் உங்களுக்கு தெரியும், மேக்ஸிமம் வந்து பேங்கிங் ஜாப்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது இங்கிலீஷ், ஹிந்தி மஸ்ட்டாக இருக்கும். ஸோ அதனால் இவங்க அந்த 2 லாங்குவேஜையும் கேட்குறாங்க. நெக்ஸ்ட் வந்து வாட்ச்மேன் அண்டு கார்டனர் சேம் ஏஜ் தான். குவாலிஃபிகேஷன் 7th ஸ்டார்ட் பண்ணுறாங்க. எக்ஸ்ட்ரா வந்து அக்ரிகல்ச்சர் சம்மந்தமாக ஏதாச்சும் நமக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது அக்ரிகல்ச்சர் ரிலேட்டடாக வந்து ஒர்க் பண்ண தெரிஞ்சிருக்கணும் அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸ்பெசிஃபிக்காக இந்த ஜாப் வந்து ஆல் ஓவர் இந்தியா தான். பீகாரில் இருக்கக்கூட மொட்டியாரி. ஸோ அங்கே தான் இந்த ஜாப் லொக்கேஷன் இருக்குது. ஸோ இங்கே நம்ம அப்ளை பண்ண மெத்தட் அப்படின்னு பார்க்கும்போது வந்து ஆஃப்லைனில் தான் போஸ்டிங் பண்ண போகிறோம். நமக்கான அப்ளை ஃபார்ம் இருக்கும். அது ஸ்பெசிஃபிக்கான அட்ரஸ்க்கு சென்ட் பண்ண போகிறோம். த ரீஜினல் ஹெட், சென்ட்ரல் பேங்க் ஆஃப் இந்தியா ரீஜனல் ஆஃபீஸ். அதுக்கடுத்து மொட்டிக்கரி 845401 இந்த அட்ரஸ்க்கு நம்ம சென்ட் பண்ண போகிறோம். இந்த ஜாப் ஸ்பெசிஃபிக்காக அப்ளை பண்ணுறதுக்கு எந்த வித ஃபீஸும் கிடையாது. ஸோ நோட்டிஃபிகேஷன் லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். உங்களுக்கு எலிஜிபிளாக இருந்தால் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். நோட்டிஃபிகேஷனை ரீட் பண்ணிவிட்டு உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட்ல